ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். சமீப காலமாக விஷால் பண்ணி வந்துட்டு இருக்குது எல்லாமே பயங்கர கிரிஞ்சா வந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்றது, ரம்ஜான் அதுவுமா போயிட்டு தொழுகிறது. இதுக்கு முன்னாடி எந்த ரம்ஜானையும் அவர் தொழுகல, இந்த வருஷம் ரம்ஜான் மட்டும் தான் போய் தொழுகினாரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே ஓட்டு போட வரும்பொழுது எங்கள் வீட்டில் காரே கிடையாது, நான் வந்துட்டு ஒரே ஒரு கார் தான் வச்சுருக்கேன், அந்த காரை எங்கள் அம்மா அப்பா எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதனால தான் சைக்கிளில் வந்துன்னு சொல்கிறது. இது கூட பரவாயில்லங்க, நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க அப்படின்றது. யோ, நீ அரசியலுக்கு வந்தால் எங்களுக்கு என்ன, வரலன்னா எங்களுக்கு என்ன? ஆல்ரெடி ஆர்கே நகரில் நீ கொடுத்த நாமினேஷனே தூக்கி போட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் பயங்கர கிரிஞ்சாக இருந்தாலும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இவர் பண்ணிட்டு இருக்க கிரிஞ்சு இன்னும் அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக இவருடைய படங்கள் எதுவுமே ஓடவே கிடையாது. சமீபத்தில் அத்திப்பூத்தா மாதிரி மார்க் ஆண்டனி படம் வந்துச்சுல, அந்த படம் ஓடிச்சு. அதுவும் நம்ம எஸ்ஜே சூர்யாவால். இவரோட கதையே இப்படி போயிட்டுருக்கு. இவர் ஏன்டா முதல்ல சினிமாவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது, இவர் பாருங்களேன், இப்போ லாஸ்ட்டாக இவரோட படம் ஒன்று வந்துச்சுல, ரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் இவர் பண்ணியிருக்க விஷயம் செம்ம கிரிஞ்சுங்க. அதாவது இந்த படத்துடைய ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், பிரியா பவானி சங்கரை கூப்பிடவே இல்லை. எதுக்காக? இவங்க தானே ஹீரோயின், எதுக்காக இவங்களை கூப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை அவங்களுக்கு வேறு படத்தில் கால் ஷீட் கொடுத்துருக்காங்க, டைம் இல்லை அதனால் வரல அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது உண்மையே கிடையாது. ஆக்சுவலாக விஷால் தான் கூட நடித்த எல்லா நடிகையுமே வந்துட்டு ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், இல்லைனா பட ப்ரொமோஷன் விழாக்களாக இருக்கட்டும், ஆடியோ லான்ச் ஆகும், எல்லாத்துக்கும் கூப்பிட்டுருவார். ஆனால் இவங்களை கூப்பிடலையாம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிரியா பவானி சங்கர் கடைசியாக நடித்த எந்த படமும் ஓடலை, அவங்க ஒரு ராசி இல்லாத நடிகை, அதனால தான் வந்துட்டு அவங்கள கூப்பிடல அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பேச்சப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. விஷால் இந்த விஷயத்தை வந்துட்டு இயக்குனர் ஹரிக்கிட்ட சொன்னதாகவும், இயக்குனர் ஹரி தான் வந்துட்டு வர வேண்டாம்னு சொல்லி சொன்னதாகவும் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த விஷயங்கள் இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது விஷாலை தூக்கி வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எல்லாருமே. படம் வெளியே வந்துச்சு, சரி, பிரியா பவானி சங்கரை நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒதுக்கி விட்ட, அதுக்கப்புறம் படம் என்ன நல்லாவா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பல பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ரத்னம் படம் நம்ம எல்லார் காதலையுமே ரத்தம் சொட்ட கண்ணிலேருந்து ரத்தம் வடிய பார்த்தா மாதிரி ஆகிப்போச்சு. தயவு செஞ்சு எங்களை வெளியே அனுப்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் பல பேர் வந்துட்டு எகிரி குச்சி ஓடி வந்த கதைலாம் இருக்குது. சரி, இந்த படத்தில் பிரியா பவானி சங்கரை ஹீரோயினாக வச்சா சரி, அதை ஏன்டா வந்துட்டு விஷாலுக்கு அம்மா கதாபாத்திரமாக நடிக்க வச்சிங்க? விஷாலை கடைசி வரைக்கும் அங்கே அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடியாச்சும் எவ்வளவோ பரவாயில்ல, விஷால் மற்ற நடிகைகளை வந்துட்டு லவ் பண்ணுவார், அவங்களுக்கு பிரச்சனைனால சண்டைக்கு போவார். இப்போது லவ்வெல்லாம் கிடையாது, பார்க்கறதுக்கு அவங்க அம்மா மாதிரியே இருக்கிறாங்க, அதனால் வந்துட்டு பயங்கரமாக கடுப்பேற்றிட்டாங்க. ஏன்டா தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா. படம் பார்க்குற எல்லாருமே ரொம்பவே அப்டேட் ஆகிட்டாங்க. உலகத்தில் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்றது வாஸ்தவம் தான், எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்ல. ஆனால் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன விஷாலோடைய அம்மா மாதிரியே பிரியா பவானி சங்கரையும் கூட்டு வந்து நிப்பாட்டி, அம்மா உருவத்தில் நீ இருக்க, அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் உனக்கு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு சத்தியமாக ஏற்றுக்கவே முடியலையா எப்பா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. படத்தில் வந்துட்டு எந்த இடத்துலையுமே லாஜிக் கிடையாது. கடைசி சீனில் வந்துட்டு நீ எங்கள் அம்மாவோட ரத்தம் உடம்புல ஓடுது, அதனால் உன்னை வெட்ட மாட்டேன்றாரு. மறுபடியும் 2 செகண்ட் வந்துட்டு இவரே கத்தி எடுத்து கழுத்தை வெட்டிட்டுறாரு. யோ, என்னையா பண்ணிட்டுருக்கீங்க? படத்தை கான்ஷியஸாக தான் எடுத்தீங்களா, இல்லை ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து படத்தை எடுத்தீங்களானே தெரிய மாட்டுது. சம்மந்தம் இல்லாமல் ஏகப்பட்ட சீனு. கிட்டத்தட்ட படத்தில் வந்துட்டு அடிதடியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோங்கன்னு வச்சுங்களேன், படத்தில் வெறும் 10 நிமிஷம் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் எம்எல்ஏவாக வந்த சமுத்திரகனி எதுக்கு வராருன்னே தெரியல. முழுக்க பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு ஜாமீன் எடுக்கிறது மாதிரி தான் அவரோட வேலையே, வேறு எந்த வேலையுமே கிடையாது. இப்படி படம் ஃபுல்லாக பயங்கர கிரிஞ்சு. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, பிரியா பவானி சங்கர் வந்தால் படம் ஃபெயிலியர் ஆகிடும்ன்றதுனால அவரை சேர்க்கலாம். இது எவ்வளோ பெரிய கூத்தாக இருக்குன்றதை நீங்களே சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட் என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.